சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசிக்காரங்க தானே கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மைக்கு மட்டும்தான் என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. ஏன்னா கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனியால் மிகப்பெரிய சிக்கலையும் பாதிப்பையும் சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இனிமேல கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, அஷ்டம சனியாக வந்திருக்கிறார். ஐயோ அஷ்டம சனி வந்துருச்சு, நீ சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய பேர் உங்களை பயமுறுத்தி விடுவாங்க. அதாவது அஷ்டம சனியான பாதிப்பு வர்றது உண்மைதான். அது 1 கோடி சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க தவிர மீதி 2 இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இதை பற்றி பயப்படவே தேவை கிடையாது. உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு இருக்குமே தவிர இது முற்றிலும் மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சிரும். அதான் உங்களுக்கு அஷ்டம சனியோட பாதிப்பு இருந்தாலுமே கூட இந்த வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இத்தனை வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க பார்க்க தான் போறீங்க. வரக்கூடிய நாட்களிலிருந்து சிம்மராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. மே 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் கிடையாது. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சிம்மராசி பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவற்றை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால குரு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போறார். இதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக சிம்மராசிக்கு இருக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லாருமே பயப்படுறது இந்த ராகு கேது பெயர்ச்சி நினைச்சுதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ராகு கேது நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே நிகழ்த்தி தரப்போறார். ஏன்னா ராகு கேதுவால் உங்களுடைய வரக்கூடிய நாட்களில் செல்வாக்குங்கிறது உயரப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க. கரெக்டான ஒரு சம்பள உயர்வு இருந்திருக்காது, பதவி உயர்வு இருந்திருக்காது. இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். சிம்மராசிக்காரங்க கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையும் ஏமாற்றம் தான் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது சாமி, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு.
நினச்சி உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளுடைய உழைப்புக்கு நம்மளுடைய இது மட்டும்தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது. கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே இருந்திருக்கும். ஏன்னா வந்து கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எளிதாக வந்து திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தானாகவே உங்களுக்கு தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. அதாவது அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிக்கோங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பக்கத்தில் இயங்கிய சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன், எங்களுக்கு எப்படியே பிள்ளை வேற மட்டும் கிடைச்சிட்டா போதும் சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ண போறார். அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா அதிகமான காதல் தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும், அதை போய் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டுடைய பெற்றோருடைய சம்மதத்துடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சிம்மராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. இதனால வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறதே நடந்திருக்காது, எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. சிலருக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் பெரிதாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம பையனுக்கு ஒரு மேரேஜ் பண்ண முடியல, நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷம் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. ஏன்னா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய 6-7 மாதங்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா ஏங்க கடன் எவ்வளோங்க இருக்குன்னு அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க. எதற்காக அந்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப செலவுக்காக, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு செலவுக்காக வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த கடனை கட்ட முடியாமல் இன்னுமே தவிச்சிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அந்த உறவு கண்டிப்பாக அழைத்து செல்லும். அது உங்கள் காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், புதிதாக வரக்கூடிய சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க.